الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் மிகச் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டல்களிலே நடைமுறைகளில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் எந்தவிதமான பயமுமின்றி எடுத்து நடக்கத்தக்க வழிகாட்டல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் என்றும் இஸ்லாமிய மார்க்கத்திலே எவைகளெல்லாம் மார்க்கம் என்ற பெயரிலே புதிதாக உட்புகுத்தப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட அனைத்து விடயங்களும் பிதஅத்துகள் அந்த பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் அந்த வழிகேடுகள் பிதஅத்துகளை யாரெல்லாம் எடுத்து நடக்கிறார்களோ தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகின்றார்களோ அவர்களை நாளை மறுமையில் நரகத்துக்கே கொண்டு போய் சேர்க்கும் என்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை உங்கள் மத்தியிலே ஞாபகப்படுத்தியவனாக இன்றைய குத்பா பிரசங்கத்தின் தலைப்புக்கு நுழைகின்றேன். அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றிச் செல்வதற்காக வேண்டி நேரகாலத்தோடு ஒன்று குழுமி இருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய இந்த குத்பா பிரசங்கத்தினூடாக புரிந்துணர்வு மிக்க வாழ்வே ஒளிமயமான வாழ்வு என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தை எப்படி இயக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமிட்டு இந்த உலகத்திலே மிகச் சிறந்த படைப்பாக மனித சமுதாயத்தை படைத்து மனிதர்கள் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும், எந்த முறையில் வாழ்ந்தால் அவனுடைய மரணம் வரைக்கும் சிறந்த முறையில் மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டவனாக இந்த உலகத்திலே வீண் பிரச்சனைகளுக்கு சிக்கிக் கொள்ளாமல் சமூகத்திலே அடுத்த மக்களுக்கு முன்னால் தலை குனியாமல் அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு முஸ்லிமுக்கு கண்ணியத்தையும் கௌரவத்தையும் அல்லாஹ்விடத்திலே வைத்திருக்கின்றானோ அதே கௌரவத்தோடு தன்னுடைய மரணம் வரைக்கும் வாழ வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு முஸ்லிமும் இஸ்லாத்துடைய அடிப்படைகள் அதனுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் பின்பற்றி வாழ்வது அவசியமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் சிறந்த முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் மிக பெரிய ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத் தருகின்றது. உண்மையான முஸ்லிம்கள் இப்படியான விடயங்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும். இஸ்லாம் அனுமதித்தவைகளை தன்னுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும், தடுத்தவைகளை எல்லாம் முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய அடிப்படையில்
நம்முடைய வாழ்க்கையை இந்த சமுதாயத்திலே அமைக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு சீரானதாக அமைய வேண்டுமாக இருந்தால், பிரச்சனைகளுக்கு உட்பட்ட வாழ்வாக அமைய கூடாது என்றிருந்தால், இஸ்லாம் அழகான ஒரு வழிமுறையை காட்டி தருகிறது. அதுதான் நமக்குள்ளே புரிந்துணர்வு வளர வேண்டும். இந்த புரிந்துணர்வு என்று வருகின்ற பொழுது ஆங்கிலத்திலே அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்வார்கள். அதாவது ஒருவருக்கொருவர் இந்த சமுதாயத்திலே ஒட்டி வாழுகின்ற பொழுது, குடும்பமாக வாழுகின்ற பொழுது, நண்பர்களாக வாழுகின்ற பொழுது, கணவன் மனைவிமார்களாக வாழுகின்ற பொழுது, பெற்றோர்கள் பிள்ளைகள், ஆசிரியர்கள் மாணவர்கள், இப்படி பலதரப்பட்டவர்கள் ஜோடியாக இணைந்து இந்த சமுதாயத்திலே வாழுகின்ற பொழுது எல்லோருக்கும் மத்தியில் புரிந்துணர்வு வர வேண்டும். எப்பொழுது புரிந்துணர்வு இழக்கப்படுகின்றதோ அந்த நிமிடத்திலே அவனுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் வருவதற்கு ஆரம்பமாகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஒரு புறம் இருக்க, மனிதர்களுடைய உள்ளங்களிலே எப்படியாப்பட்ட உணர்வுகள், எப்படியாப்பட்ட உணர்ச்சிகள் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து அவர்களுக்கு ஏற்றவாறு நம்முடைய பாவனை முறைகள், நம்முடைய சொற்பிரயோகங்கள், நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளை எல்லாம் அமைத்துக் கொள்கின்ற பொழுது நமக்கும் அடுத்த சகோதரர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறவு நாளுக்கு நாள் அதிகரிக்குமே தவிர அந்த உறவிலே எந்த ஒரு குறையும் ஏற்படாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எவனுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க புரிந்துணர்வு இருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கை மௌத்து வரைக்கும் சிறந்த வாழ்க்கையாக, பிரச்சனை அற்ற வாழ்க்கையாக, மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையாக அமைகின்றதை பார்க்க முடிகின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுடன் வாழுகின்ற பொழுது பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் நபிகளார் புரிந்துணர்வை ஏற்படுத்தினார்கள். நபிகளார் புரிந்துணர்வுடன் செயல்பட்டார்கள். சஹாபாக்களுக்கும் புரிந்துணர்வோடு மக்களோடு நடக்க வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் புரிந்துணர்வை அதிகம் தூண்டுகின்ற மார்க்கம் என்பதற்கு ஒரு சில விடயங்களை உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இருக்கின்ற சமயத்திலே ஒருவர் ஓடி வருகின்றார். நபிகளாரிடம் வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று அனுமதி கேட்கிறார்கள். இப்பொழுது சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், நபிகளாரிடம் வந்து விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்கிறார்கள். இப்பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவேசப்படவில்லை. சகோதரர்களே, அந்த மனிதனுடைய உணர்வை, அந்த மனிதனுடைய உணர்ச்சியை நபிகளார் மதிக்கிறார்கள். இப்படி விபச்சாரம் செய்வதற்கு என்னிடமே வந்து அனுமதி கேட்கிறது என்று சொன்னால் இவனுடைய உள்ளத்திலே இருக்கின்ற ஒரு கோளாறு, இந்த மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோளாறின் காரணமாகத்தான் இந்த நபியிடம் வந்து விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கிறார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விபச்சாரம் செய்வது கூடாது, அது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது என்று நேரடியாக சொல்லிவிட முடியும். ஆனால் நபிகளார் பார்க்கிறார்கள், இவனை உணர்வு பூர்வமாக, இவனுடைய சிந்தனை ரீதியாக இவனை நாங்கள் திருத்துவோம் என்ற ஒரு அடிப்படையில் நபிகளார் அந்த வந்த மனிதரிடம் கேட்கிறார்கள், நீங்கள் விபச்சாரம் செய்யத்தானே அனுமதி கேட்கிறீர்கள், நீங்கள் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்தால் ஒன்றோ அந்த பெண் ஒருவருக்கு தாயாக இருப்பாள் அல்லது ஒருவருக்கு சகோதரியாக இருப்பாள். அதே அடிப்படையில் உங்களுடைய சகோதரியோடு அல்லது உங்களுடைய தாயுடன் இன்னொரு ஆண் வந்து விபச்சாரம் செய்வதை நீங்கள் விரும்புவீர்களா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது சஹாபி அந்த மனிதர் சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரியுடன் என்னுடைய தாயுடன் இன்னொருவர் வந்து விபச்சாரம் செய்வதை நான் விரும்புவேனே யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அப்ப நபிகளார் உணர்த்துகின்றார்கள், உன்னுடைய உணர்ச்சி, உன்னுடைய மனம் எப்படி உன்னுடைய சகோதரியோடு உன்னுடைய தாயோடு அடுத்தவர் வந்து விபச்சாரம் செய்வதை நீ எப்படி வெறுக்கிறாயோ, இதே போன்றுதான் நீ எந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்ய போகிறாயோ அந்த பெண்ணுடைய குடும்பச்சார்கள் வெறுப்பார்கள். எனவே நீ சிந்தித்து பார் என்று நபிகளார் அந்த தோழருடைய சிந்தனையை தூண்டி விடுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகளாரிடம் வந்து ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டேன் என்று சிந்திக்கின்ற அளவுக்கு அந்த மனிதர் திரும்பி சென்று விடுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது இந்த சம்பவத்திலிருந்து என்ன விளங்குகின்றோம் என்றால், நபிகளாருக்கு நேரடியாக வாயினால் சொல்லி அந்த சஹாபியை தடுத்திருக்க முடியும். ஆனால் நபிகளார் பார்க்கிறார்கள், இவருடைய சிந்தனையை தூண்டி சிந்திக்க வைப்போம், அவருக்கு புரிந்துணர்வு அவருக்காகவே வரவேற்போம் என்று நபிகளார் சிந்திக்கின்றார்கள். அழகிய முறையில் அந்த மனிதர் திரும்பி சென்று விடுகின்றார்கள். அதே போன்று சகோதரர்களே, ஹந்தக் யுத்தம் நடக்கிறது. சஹாபாக்கள் கடுமையான கஷ்டத்திலே இருக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு அழகிய முறையில் உணவுகள் இல்லாத கஷ்டமான காலகட்டம் அது. சஹாபாக்கள் அகழி தோண்டுகின்றார்கள்.
அந்த குழியை தோண்டி கொண்டிருக்கின்ற பொழுது பசி தாங்க முடியாத பசியாக இருக்கிறது சகோதரர்களே. சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? மார்க்கத்துக்காக வேண்டி தன்னை தியாகம் செய்கிறோம், தன்னுடைய வயிறுகளிலே கற்களை கட்டிக் கொள்கின்றார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு கற்கள் வீதம் தன்னுடைய வயிற்றிலே கட்டி கொண்டிருக்கின்றார்கள். கட்டியும் பசி தாங்க முடியவில்லை, அதாவது அடக்க முடியாத பசி சகோதரர்களே. சஹாபாக்கள் முடிவு செய்கின்றார்கள், நாங்கள் நபிகளாரிடம் போய் நம்முடைய பசியை முறையிடுவோம் என்று முடிவு செய்து நபிகளாரிடம் போய் சொல்லுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் பசியினால் வாடுகின்றோம், யா ரசூலல்லாஹ் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சஹாபாக்கள் தங்களுடைய வயிறை காட்டுகின்றார்கள். எல்லா சஹாபாக்களுடைய வயிறுகளிலும் கற்கள் கட்டப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது நபிகளார் பார்க்கிறார்கள், பொறுமையாக இருங்கள் என்று வாயினால் சொல்வதை விட சிந்தனை ரீதியாக உணர்த்தி காட்டுவோம். நபிகளார் தன்னுடைய ஆடையை உயர்த்தி காட்டுகின்றார்கள். சஹாபாக்கள் ஒரு கல்லை கட்டியிருந்தார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கற்களை கட்டியிருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் உடனடியாக விலங்கெடுக்கிறார்கள், நாங்கள் ஒரு கல்லை கட்டிக்கொண்டே பொறுமை இழந்து விட்டோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கற்களை கட்டி மார்க்கத்துக்காக பொறுமையாக இருக்கிறார்களே என்ற ஒரு சிந்தனையை உணர்வு பூர்வமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நபிகளாருடைய வாழ்க்கையில் உணர்வு பூர்வமாக புரிந்துணர்வு ரீதியாக சஹாபாக்களுக்கு சுட்டிக்காட்டிய சம்பவங்கள் ஏராளமாக இருக்கின்றது. இன்று நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்தால் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியிலே புரிந்துணர்வு வேண்டும், ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மத்தியிலும் புரிந்துணர்வு வேண்டும், கணவன் மனைவிக்கு மத்தியில் புரிந்துணர்வு வேண்டும், உறவினர்களுக்கு மத்தியிலே புரிந்துணர்வு வேண்டும், அயல் வீட்டு சகோதரர்களுக்கு மத்தியிலே புரிந்துணர்வு வேண்டும். வியாபாரத்திலே நம்முடைய பார்ட்னரோடு நாங்கள் வியாபாரம் செய்கின்றோமோ அவரிடமும் நாங்கள் புரிந்துணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த உலகத்திலே நம்முடைய அன்றாட அனைத்து வாழ்க்கைகளையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது புரிந்துணர்வு என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை நாங்கள் காண முடிகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, உதாரணமாக பாருங்கள், நாங்கள் ஒரு குடும்பத்திலிருந்து வருவோம். ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே புரிந்துணர்வு வந்தால் எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமைகின்றது பார்க்கின்ற பொழுது பெற்றோர்கள் பார்ப்பார்கள், என்னுடைய பிள்ளை இந்த வயதிலே இருக்கின்றான், இந்த வயதிலே என்னுடைய பிள்ளைக்கு எப்படியாப்பட்ட விடயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் அறிந்து அந்த பிள்ளைகளுக்குரிய விடயங்களை செய்து கொடுக்க முற்படுகின்ற பொழுது அந்த பிள்ளையுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? என்னுடைய தேவைகள் அனைத்தையும் கேட்காமலேயே நம்முடைய தாய் தந்தையர்கள் நிறைவேற்றி தருகின்றார்கள். அந்த பிள்ளை சந்தோஷப்படும் சகோதரர்களே. நாளை பாடசாலையிலே போய் அடுத்த மாணவர்கள் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு சாமான்களை கொண்டு வருவார்கள். அந்த வயதுக்கு ஏற்றவாறு அந்த வகுப்புக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு உபகரணங்களை கொண்டு வருகின்ற பொழுது இவனிடமும் அப்படியாப்பட்ட உபகரணம் இல்லாவிட்டால் என்ன செய்வான்? கவலைப்படுவான், மன ரீதியாக பாதிக்கப்படுவான். ஆனால் பெற்றோர்கள் புரிந்துணர்வோடு என்னுடைய பிள்ளைக்கு இந்த வயதிலே இதை வாங்கி கொடுக்க வேண்டும், இப்படியான வகுப்பிலே இப்படியான கிளாஸுக்கு போவதாக இருந்தால் இவைகள் எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று புரிந்துணர்வோடு செயல்படுகின்ற பொழுது அந்த பிள்ளையுடைய மனம் என்றுமே குதூகலமாக இருக்கிறதை பார்க்கிறோம். எனவே சந்தோஷமாக இருப்பான், ஒரு நாளும் மனக்கவலையிலே மூழ்க மாட்டான் சகோதரர்களே. அத்தோடு பெற்றோர்களோடு ஒரு நாளும் வெறுப்பு கொள்ளவே மாட்டான். இதுதான் பிள்ளைகளோடு புரிந்துணர்வாக நடக்கக்கூடிய முறையாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்றை சொன்னேன், அதே போன்று பிள்ளைகளும் பெற்றோர்களோடு எப்படி புரிந்துணர்வாக நடக்க வேண்டும்? என்னுடைய தந்தை எதை செய்தால் விரும்புவார், என்னுடைய தாய் நான் எதை செய்தால் விரும்புவார் என்பதை சிந்தித்து தன்னுடைய பிள்ளைகள் செயலாற்றுகின்ற பொழுது அந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே புரிந்துணர்வு அதிகரித்து அவர்களுடைய பாசம் என்றுமே தங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? பெற்றோர்களுக்கு முன்னால் பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பிள்ளைகள் அறியாமல் தவறு செய்கிறார்கள். பெற்றோர்களுடைய உள்ளங்களை புண்படுத்துகின்ற முறையிலே பிள்ளைகள் நடந்து கொள்கின்றார்கள். தன்னுடைய தாய் தந்தைகளுக்கு முன்னால் எந்த நேரத்திலே எவைகளை கேட்க வேண்டும் என்பதை அறியாமல் கிடைக்கிற நேரமெல்லாம் காணுகின்ற நேரமெல்லாம் பெற்றோர்களிடம் போய் நம்முடைய தேவைகளை முறையிடுகின்ற பொழுது சில நேரம் அவர்கள் பிள்ளைகளோடு வெறுப்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெற்றோர்கள் பிள்ளைகளாக வாழுகின்ற இந்த சமுதாயத்திலே பிள்ளைகளும் தான் பெற்றோர்களும் தான் ஒருவருக்கொருவர் எப்படி புரிந்துணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து செயல்படுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்றுதான் பெற்றோர்களை அதற்கு அடுத்த கட்டமாக சகோதர சகோதரிகளுக்கு இடையில் புரிந்துணர்வை பார்க்கிறோம். ஒரு குடும்பத்திலே 2-3 சகோதரர்கள் இருக்கிறார்கள், 4-5 சகோதரிகள் இருக்கின்றார்கள், கூட்டு குடும்பமாக வாழுகின்றார்கள். இப்பொழுது நிறைய பிரச்சனைகளை கேள்விப்படுகின்றோமா இல்லையா? நிறைய குடும்ப பிரச்சனைகள். காரணம் என்ன? 2 சகோதரர்களுக்கு இடையில் பிரச்சனை, சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இடையில் பிரச்சனை. ஒரே வீடு, கதைக்காமல் இருக்கிறார்கள்.
ஒரே வீட்டிலே இருவரும் பரிமாறுகின்றார்கள், இருவரும் தங்குகின்றார்கள். ஆனால் பேசுகின்றார்கள் இல்லை, ஒருவருக்கொருவர் வெறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், முகம் பார்க்கிறார்கள் இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம்? புரிந்துணர்வுல ஏற்பட்ட கோளாறு சகோதரர்களே. இன்று பார்க்கிறோம், கூட்டு குடும்பமாக இருக்கின்ற பொழுது ஒருவர் என்ன செய்கிறார்? ஒரு நாளைக்கு வீட்டுக்கு செலவுக்காக வேண்டி அனைத்து விதமான செலவுகளையும் செலவழிக்கின்றார். இப்பொழுது அடுத்த சகோதரர் பார்க்கிறார், இன்று தன்னுடைய சகோதரன் செலவழித்தால் நாளை நான் செலவழிக்க வேண்டும். அவர் செலவழிக்கின்றார். அடுத்த நாள் பார்க்க வேண்டும், இரண்டு சகோதரர்களும் செலவழித்து விட்டார்கள், அடுத்த நாள் நான் செலவழிக்க வேண்டும். இப்படி ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோடு எல்லோரும் ஒன்றாக வாழுகின்ற சமுதாயத்திலே, அந்த குடும்பத்திலே யாருக்கும் மனக்கவலை ஏற்படுத்தாமல், ஒரு நிராசையை ஏற்படுத்தி விடாமல் புரிந்துணர்வோடு நடந்து கொள்கின்ற பொழுது அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை மிக ஒளிமயமான வாழ்வாக மாறுகின்றதை பார்க்கிறோம். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? ஒருவர் செலவழிக்கிறாரா, அவருடைய பாட்டிலே செலவழிக்கட்டும் என்று பின்னால் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கையை கட்டி பார்த்து கொண்டிருப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியாக புரிந்துணர்வு எல்லாம் இழக்கப்பட்டு எத்தனையோ குடும்பங்கள், கூட்டு குடும்பங்கள் பிரிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்முடைய சமுதாயத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று அடுத்தபடியாக பாருங்கள், கணவன் மனைவிக்கிடையில் புரிந்துணர்வு. இதை இஸ்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது என்று சொன்னால், ஒரு கணவனும் மனைவியும் சந்தோஷமாக பிரச்சனை இல்லாமல் இறுதி வரைக்கும் வாழ வேண்டுமாக இருந்தால் இருவருக்கும் மத்தியில் ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும். புரிந்துணர்வு எப்பொழுது இழக்கப்படுமோ கணவன் மனைவியுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் என்பது இன்று நடைமுறையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தங்களுடைய மனைவிமார்களோடு வாழ்ந்து காட்டினார்கள், மனைவிமார்களுக்கு இடையில் எப்படி புரிந்துணர்வோடு நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விடயம்தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு மத்தியிலே எப்படி பங்கு வைப்பார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு தினத்தையும் குறித்து இன்றைய நாள் இந்த மனைவியுடைய வீடு, ஒரு நாள் ஆயிஷாவுடைய வீடு, இன்னொரு நாள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வீடு, இப்படி மனைவிமார்களுக்கு மத்தியிலே பங்கு போட்டுக் கொண்டார்கள். ஒரு நாள் என்ன நடக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா நாயகி அவர்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய நாள் அது. அந்த நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நல்ல முறையில் கவனிக்க வேண்டும், நபிகளாரை நல்ல முறையில் வரவேற்க வேண்டும் என்ற ஆசையிலே ஆயிஷா நாயகி இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாருடைய இன்னொரு மனைவி. இவர் பார்க்கிறார், தன்னுடைய வீட்டிலே ஒரு விசேடமான உணவு பண்டத்தை சமைத்திருக்கின்ற ஒரே காரணத்தினால், நபிகளாரோடு இருக்கின்ற அந்த அன்பின் காரணமாக அன்னை ஆயிஷா நாயகியுடைய வீட்டுக்கு நபிகளாருக்காக வேண்டிய ஒரு உணவு பாத்திரத்தை அனுப்பி வைக்கிறார்கள். ஆயிஷா நாயகியிடம் அந்த ஹப்ஸா அதாவது ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டிலே இருந்து வந்த அந்த அடிமையை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அன்னை ஆயிஷா நாயகி அவர்கள் கண்டவுடனேயே, பெண்களுடைய உள்ளம் தானே சகோதரர்களே, உள்ளத்திலே நினைக்கின்றார், என்னுடைய கணவர் நபிகளார் என்னுடைய வீட்டிலே தங்குகின்ற இந்த நாளிலே ஸைனப் ரலியல்லாஹு அவர்கள் ஏன் அனுப்ப வேண்டும் என்ற ஒரு சிந்தனையின் காரணமாக, ஒரு உணர்வின் காரணமாக ஆயிஷா நாயகி அவர்கள் அந்த பாத்திரத்தை தட்டிவிடுகிறார்கள். கீழே விழுந்து உடைகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுவிலே நிற்கின்றார்கள். எப்படி கோபம் வரும்? அடுத்த மனைவியுடைய வீட்டிலே இருந்து வந்த உணவு பாத்திரத்தை என்னுடைய அடுத்த மனைவி உடைத்து போடுகின்றானே, எந்த அளவுக்கு கோபம் வர வேண்டும்? ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, புரிந்துணர்வுக்கு தலைமை சின்னமாக விளங்கிய நபிகளாருடைய குணத்தை பாருங்கள். நபிகளார் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அந்த அடிமையை பார்த்து சொல்லுகிறார்கள், காரத் உம்முக்கும், உங்களுடைய தாய் ஆயிஷாவுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்து விட்டது, அப்படித்தான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை அந்த இடத்திலே சமாளித்து விட்டு அந்த கீழே விழுந்த உணவு பண்டங்களை எல்லாம் எடுத்து இன்னொரு பாத்திரத்திலே அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு ஆயிஷா நாயகிடம் கொடுக்கிறார்கள், நீங்களும் சாப்பிடுங்கள் என்று. அன்புக்குரிய சகோதரர்களை, புரிந்துணர்வை பாருங்கள். ஆயிஷா நாயகி ஏற்கனவே அடுத்த மனைவியுடைய வீட்டிலிருந்து வந்த உணவு தட்டு என்ற ஒரே காரணத்தினால் அதை உடைத்தார்கள். ஆனால் நபிகளார் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு நினைத்தால் அந்த அடிமைக்கு முன்னால் ஏசி இருக்க முடியும், அடித்திருக்க முடியும். ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய உணர்வை மதித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் உள்ளத்தினால் எதன் காரணமாக இப்படி செய்தார்கள் என்பதை அளந்து கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு பாத்திரத்தை எடுத்து அடிமையிடம் கொடுத்து அனுப்புகின்றார்கள். இதை ஸைனப் ரலியல்லாஹு போய் கொடுங்கள், அவர் அனுப்பிய சாப்பாட்டுக்காக வேண்டி ஜஸாக்கல்லாஹ் கைர் சொல்லுங்கள் என்று நபிகளார் அடிமையை அனுப்பி வைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபியுடைய புரிந்துணர்வை பாருங்கள். நபிகளார் சிந்திக்கின்றார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அந்த உணவு தட்டை தட்டிவிட்டதும் என்னுடன் இருக்கின்ற அன்புக்காக ஸைனப் ரலியல்லாஹு அவர்கள்
அவருடைய தவணை அல்லாமல் இருந்தும் எனக்காக வேண்டி உணவை அனுப்பியதும் என்னுடைய அன்புக்காக, இருவருமாக அன்புக்காக வேண்டி செயல்படுகின்ற பொழுது நடுவிலே இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரையும் புரிந்துணர்வுடன் சமாளிக்கின்றார்கள். குடும்ப வாழ்வு ஒளிமயமாக மாறுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இது நபிகளாருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. இன்னும் ஒன்றை கூற போனால், நபிகளாருடைய கடைசி காலகட்டம், இறுதி தருவாயிலே நபிகளார் நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது நபிகளாருடைய உள்ளத்திலே ஒரே ஆசை, ஆயிஷாவுடைய வீட்டிலே தான் நான் இறுதி மூச்சு வரைக்கும் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது நபிகளாருக்கு. இந்த ஆசையை ஏனைய உம்மஹாத்துல் முஃமினீன் நபிகளாருடைய மனைவிமார்கள் உணர்கின்றார்கள். திடீரென்று அவர்கள் உணர்கின்றார்கள், நபியுடைய உள்ளத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டிலே தான் போய் இறுதியாக தங்க வேண்டும் என்ற ஒரு உணர்ச்சியை அந்த பெண்மணிகள் உணர்கின்றார்கள். எல்லோருமாக சேர்ந்து நபிகளாருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டிலே போய் தங்குங்கள், நாங்கள் விட்டு தருகிறோம் என்று அந்த நபிகளாருடைய மனைவிமார்கள் புரிந்துணர்வுடன் செயல்படுகின்றார்கள். பாருங்கள் சகோதரர்களே, நபிகளாருடைய மரணம் வரைக்கும் மரணிக்கின்ற பொழுது 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். எந்த ஒரு மனைவியும் மனக்கசப்பு கொள்ளாத அளவுக்கு நபிகளார் புரிந்துணர்வு வாழுகின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு புரிந்துணர்வுக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறதை பாருங்கள். இது போக இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன், கேளுங்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பயணம் செல்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளை நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது என்ன செய்ய, சென்றுதான் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி மனைவியிடம் பொறுப்பு கொடுத்து விட்டு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் வெளிக்கிளம்பி செல்கின்றார்கள். சென்று வருகின்ற சமயத்திலே அந்த பிள்ளை மரணித்து விட்டது. அபூ தல்ஹாவுடைய குழந்தை மரணித்து விட்டது. சகோதரர்களே, அபூ தல்ஹாவுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், அவருடைய அந்த புரிந்துணர்வை பாருங்கள். கணவனோடு எப்படி எந்த நேரத்திலே இதை சொல்ல வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற புரிந்துணர்வை பாருங்கள். என்ன செய்கிறார் தெரியுமா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு வருகின்றார்கள். அப்பொழுது வந்தவுடனே கேட்கின்றார்கள், என்னுடைய பிள்ளை எங்கே என்று கேட்கிறார்கள். அப்பொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் கொடுக்கிற பதிலை பாருங்கள். ஹுவம் அஸ்கனு மிம்மா கான, ஏற்கனவே இருந்ததை விட சிறந்த இடத்தில் பிள்ளை இருக்கிறார் என்று ஒரு புத்தி சாதுரியமான பதிலை சொல்லுகின்றார்கள். பிள்ளை அழகான முறையிலே இருக்கிறார் என்ற ஒரு சாதுரியமான பதிலை சொல்லிவிடுகின்றார்கள். அப்பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களை அழகிய முறையில் வரவேற்று இரவு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அந்த நாள் அந்த இரவு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களும் கூடி வாழுகின்றார்கள், உடலுறவு கொள்ளுகின்றார்கள். சகோதரர்களே, சந்தோஷமாக அந்த இரவை கழித்ததன் பின்னால் அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் அபூ தல்ஹாவை பார்த்து சொல்லுகின்றார்கள், இப்பொழுது நீங்கள் இதோ உங்களுடைய பிள்ளையை அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அபூ தல்ஹாவுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் ஏன் உடனடியாக அந்த பிள்ளையுடைய மரணத்தை சொல்லவில்லை தெரியுமா? கணவன் வெளியே இருந்து எவ்வளவு கஷ்டத்தோடு எந்த யோசனையில் வருகிறார் என்று தெரியாது. எனவே ஆறுதலாக சொல்ல வேண்டும். இரவு சாப்பாடு எல்லாம் உண்டதன் பின்னால், குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட்டதன் பின்னால் சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது தன்னுடைய பிள்ளையுடைய மரண செய்தியை சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் வியப்படைந்து அந்த பிள்ளையை அடக்கம் செய்ததன் பின்னால் நபிகளாரிடம் போய் இந்த விஷயத்தை முறையிடுகின்றார்கள். நபிகளார் சொன்னார்கள், உங்கள் இருவருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்திக்கின்றார்கள். அதற்கு பின்னால் ஒரு அழகிய ஒரு குழந்தை அபூ தல்ஹாவுக்கும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களுக்கும் கிடைக்கின்ற சம்பவத்தை நாங்கள் ஸஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது குடும்ப வாழ்வுக்கு உதாரணமாக இருக்கிறது. அதே போன்றுதான் சகோதரர்களே, குடும்ப வாழ்வு இப்படி கணவன் மனைவிக்கு மத்தியில் புரிந்துணர்வுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் ஒரு உதாரணத்தை கடைசியாக சொல்லுகின்றேன். ஒரு தந்தையுடைய உணர்வை பாருங்கள், ஒரு தந்தையுடைய ஆசையை பாருங்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களுடைய முதற் கணவன் மரணித்து விடுகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகளை யாருக்காவது திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்கிறார்கள். அவர்கள் சற்று பின்வாங்கி விடுகின்றார்கள். அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களிடம் போய் கேட்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் பின்வாங்குகின்றார்கள். கடைசியாக அந்த தந்தையுடைய உள்ளத்தை பாருங்கள், உமர் ரலியல்லாஹு உள்ளத்தை பாருங்கள். என்னுடைய மகளை வீணாக்க கூடாது, யாருக்காவது திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த கவலை, அந்த ஆதங்கத்தினால் நபிகளாரிடம் வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகள் ஹப்ஸா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களிடம் போய் திருமணம் முடிக்க முடியுமா என்று கேட்டேன். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள். யா ரசூலல்லாஹ்னு சொன்ன உடனேயே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவருடைய உள்ளத்தை புரிந்து கொள்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹுடைய உணர்ச்சியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹுவை பார்த்து சொல்லுகின்றார்கள், உமரே, உங்களுடைய மகள் ஹப்ஸா இருக்கிறார் அல்லவா, அந்த ஹப்ஸாவுக்கு
உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகள் இந்த ஹப்சாவுக்கு உஸ்மானை விட சிறந்த ஒரு கணவர் கிடைப்பார். அதே போல் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஹப்சாவை விட மிக சிறந்த ஒரு மனைவி அவருக்கு கிடைப்பார் நபிகளார் சொல்லுகிறார்கள். சொன்ன மாதிரியே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாருடைய மகளை திருமணம் முடிக்கின்றார்கள். ஹப்சா ரலியல்லாஹு அவர்களை நபிகளாரை திருமணம் முடிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த உமர் ரலியல்லாஹு அவருடைய கவலையை புரிந்து எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்வு பூர்வமாக புரிந்துணர்வு ரீதியாக பதில் கொடுக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த மிக முக்கியமான ஒரு விடயம்தான் புரிந்துணர்வு இல்லாததினால் நிறைய பிரச்சனைகள் தலை தூக்குவதற்குரிய மிக முக்கியமான இடம்தான் அண்டை வீட்டு பிரச்சனையாக இருக்கிறது. அயல் வீட்டார்கள் வாழுகின்ற பொழுது இருவருக்கும் மத்தியிலே புரிந்துணர்வு இல்லாத பொழுது, நாங்கள் ஒரு வீட்டிலே வாழுகின்றோம், நம்முடைய பக்கத்து வீட்டில் இன்னொரு குடும்பத்தார்கள் வாழுகின்றார்கள், இரண்டு வீட்டார்களுக்கு மத்தியில் புரிந்துணர்வு இல்லாமல் இருந்தால் அண்டை வீட்டு சமுதாயம் அப்படியே சீர்குலையும். சகோதரர்களை, இன்று பார்க்கிறோம் அண்டை வீட்டு மக்களுக்கு மத்தியில் என்ன பிரச்சனை? காணி பிரச்சனை. அவருடைய ஒரு மரம் அப்படியே வளர்ந்து எங்களுடைய காணியிலே வளைந்து கொண்டிருக்கிறது. இதனால் பிரச்சனை போகின்றது. எப்படி பிரச்சனை? வாள் கத்தி பொல்லுகளை தூக்குகின்ற அளவுக்கு பிரச்சனை மிகவும் பெரிதாக வெடிக்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம். அண்டை வீட்டார்களுக்கு மத்தியில் இப்படி பிரச்சனைகள் வெடிப்பதற்குரிய காரணத்தை விசாரித்து பார்த்தால் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. சகோதரர்களே, புரிந்துணர்வில் ஏற்பட்ட ஒரு கோளாறு தான் இவ்வளவு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை நாங்கள் அறிய முடிகிறது. இன்று பார்க்கிறோம் இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் 1970ஆம் ஆண்டு 75ஆம் ஆண்டு காணி சம்பந்தமாக போடப்பட்ட எத்தனையோ வழக்குகள் இன்று வரைக்கும் தீர்ப்பு கொடுக்காமல் இந்த கோர்ட்ஸிலே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இது யாருனால் ஏற்பட்டது தெரியுமா? இன்று பரம்பரையாக கோர்ட்ஸுக்கு போகின்றார்கள். காணி பிரச்சனை, காணிக்காக வேண்டி கோர்ட்ஸுக்கு போகின்றார்கள். இது எப்பொழுது போட்ட வழக்கு என்று பார்த்தால் 30 வருடங்களுக்கு முன்னால் 35 வருடங்களுக்கு முன்னால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குக்காக வேண்டி பிள்ளைகளுடைய பிள்ளை இப்படி பரம்பரையாக கோர்ட்ஸுக்கு போகின்றார்கள். இன்னும் தீர்ப்பு கிடைக்கவில்லை. இது எதனால் ஏற்பட்ட காரணம் தெரியுமா சகோதரர்களே? ஒரு அடி அல்லது ஒரு இன்ச் கணக்கில் ஒரு காணிக்காக வேண்டி ஏற்பட்ட அந்த பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக, மிகப்பெரிய ஒரு நஷ்டமாக உருவெடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படி அல்லாமல் இருவருமாக ஒன்று சேர்ந்து ஒரு புரிந்துணர்வுக்கு வந்து, சரி நாங்கள் விட்டு தருகிறோம் அல்லது நீங்கள் விட்டு தாருங்கள் அல்லது இருவருமாக இப்படி ஒரு புரிந்துணர்வுக்கு வந்து இந்த பிரச்சனைகளை முடித்திருந்தால் அந்நியர்களுக்கு முன்னால் போய் தலை குனிய வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. சகோதரர்கள், புரிந்துணர்வு இழந்து அவர்கள் இன்று கோர்ட்ஸுக்கு போய் இருக்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம். எனவே சிந்தியுங்கள் சகோதரர்களே, நன்றாக சிந்தியுங்கள். இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். சமூகமாக வாழுகின்ற பொழுது, உதாரணத்துக்கு நாங்கள் இந்த கிராமத்தை எடுத்துக்கொள்வோம். கிராமத்திலே வாழுகின்ற பொழுது ஒவ்வொரு வேலைகளையும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டி இருக்குது. எல்லா சகோதரர்களும் சேர்ந்து ஒரு விடயத்திலே கை வைத்தார்கள் என்று சொன்னால் தான் அந்த வேலை மிக சிறந்த முறையிலே அதை அமுல்படுத்தி முடியுமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு பள்ளியுடைய வேலையாக எடுத்துக்கொள்ளுங்கள், பள்ளி நிர்வாகம் சம்பந்தமான வேலையை எடுத்துக்கொள்ளுங்கள். பள்ளியிலே ஒரு நல்ல வேலை நடக்கிறதா, நிர்வாகத்தினர்கள் அதிலே ஈடுபடுவார்கள், அதிலே வேலை செய்வார்கள், அவர்கள் புரிந்துணர்வுடன் செயல்படுவார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த மக்கள் பார்க்க வேண்டும், நாங்கள் நிர்வாகத்திலே இல்லைதானே, அவர்கள் பார்த்து அவைகளை செய்து கொள்ளட்டும், நமக்கு ஏன் இதிலே போய் தலையை போட வேண்டும் என்று ஒதுங்கி விடுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி யாரெல்லாம் ஒதுங்குகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய மாளிகையுடைய விஷயத்திலே நிர்வாகத்தை மாத்திரம் அதற்கு காரணமாக காட்டிவிட்டு புரிந்துணர்வு இல்லாமல் யாரெல்லாம் ஒதுங்குகின்றார்களோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளர்கள். சகோதரர்களே, இந்த பள்ளிக்காக வேண்டி அல்லது ஒரு கல்லூரிக்காக வேண்டி அல்லது பாடசாலைக்காக வேண்டி அல்லது ஒரு நலம்புரி சங்கத்துக்காக வேண்டி குறிப்பிட்ட சிலர் மாத்திரம் உழைப்பதல்ல நோக்கம். நீங்கள் அனைவரும் புரிந்துணர்வோடு நானும் இதிலே ஒருவனாக கலந்து கொள்ள வேண்டும், நானும் போய் அவர்களுடைய வேலையிலே கலந்து கொண்டு நல்லொரு எதிர்காலத்தை சமுதாயத்துக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்திலே அவர்கள் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே புரிந்துணர்வு மிக்க வாழ்வு ஒளிமயமாகி சமுதாய மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி விடுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போன்றுதான் நண்பர்களுக்கு மத்தியிலே புரிந்துணர்வு. இன்று நிறைய நண்பர்களை பார்க்கிறோம். ஓரிரு வருடங்கள் நகமும் சதையுமாக பழகியவர்கள் அதாவது நிறைய கணக்கான வருடங்கள் அவர்கள் கோபமாக அவர்கள் முகத்தை கூட பார்க்காத அளவுக்கு மாறுகின்றார்கள். இதற்குரிய காரணம் என்ன சகோதரர்களே? நண்பர்களாக நட்பு கொண்டிருக்கின்ற பொழுது இருவருக்கு மத்தியிலே புரிந்துணர்வு ஏற்படவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, உதாரணமாக பார்க்கிறோம், 2 நண்பர்கள் இருக்கின்றார்கள். ஒருவர் தான் வளமையாக செலவழிக்கின்றார்கள், அடுத்தவர் கையை கட்டி பார்த்துக்கிட்டு இருந்தால் புரிந்துணர்வு ஏற்படுமா? அவருடைய நட்பு இறுதி வரை நீடிக்குமா என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, புரிந்துணர்வு
புரிந்துணர்வு என்பது பாடம் போட்டு புத்தகம் வெளியிட்டு அதை வாசித்து விளங்க வேண்டிய ஒரு பாடம் கிடையாது. இயற்கையாக பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலேயும் தானாக வர வேண்டியதுதான் இந்த புரிந்துணர்வாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே குறிப்பாக இந்த சிறிய சமுதாயமாக வாழுகின்ற நாங்கள், அதிலும் அல் குர்ஆனையும் அஸ்ஸுன்னாவையும் அடிப்படையாக வைத்து இந்த இஸ்லாத்தை விளங்கி அமுல்படுத்த முற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இந்த புரிந்துணர்வை நம்முடைய வாழ்க்கையுடைய அடிப்படையாக எடுத்து எல்லா சந்தர்ப்பங்களிலும் குடும்ப வாழ்வாக இருக்கலாம், நண்பர்களுக்கு மத்தியிலே இருக்கலாம், சகோதரர்களுக்கு மத்தியிலே இருக்கலாம், கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியிலே இருக்கலாம், அதே போன்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பொது பணிகளிலே இருக்கலாம், எல்லா விடயங்களிலும் புரிந்துணர்வோடு செயற்பட்டு சமுதாயத்திலே பிரச்சனைகளுக்கு சிக்காதவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்திலேயும் நல்ல முறையில் வாழ்ந்து நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ்வினால் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கத்தை அடைவதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிப்போமாக. இதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் அனைவரும் இவ்வளவு நேரமாக புரிந்துணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை உதாரணங்களோடு பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே புரிந்துணர்வை பற்றி ஏன் உங்கள் மத்தியில் விலக்கி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்று நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் பார்க்கின்ற பொழுது புரிந்துணர்விலே ஏற்படுகின்ற ஒரு கோளாறின் காரணமாகத்தான் சமுதாயத்திலே நிறைய பிரச்சனைகளை பார்க்கிறோம். பக்கத்து வீட்டிலே ஒருவர் மரணிக்கிறார், மரணத்துக்கு கூட போகாத அளவுக்கு அண்டை வீட்டுக்காரர் ஒதுங்கி இருக்கிறார் என்று சொன்னால் இதற்குரிய காரணம் என்ன? இவருடைய சொத்தை களவெடுத்தார்களா அல்லது இவருக்கு ஏதோ அநியாயம் செய்தார்களா என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை சகோதரர்களே. ஏதோ இருவருக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு வாக்குவாதம் அல்லது ஒரு பிள்ளை சண்டை புரிந்துணர்வு இல்லாததாக மாறியதன் காரணமாக மிகப்பெரிய சண்டையாக வெடித்து சிதறி இருக்கின்றதை சமுதாயத்திலே காண முடிகின்றது. அதே போன்று இன்று நிறைய இலங்கை நாட்டிலே பார்த்தால் நிறைய பள்ளி நிர்வாகங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை. அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள், பல கூறுகளாக பல குழுக்களாக ஒரே ஊரிலே பிரிகிறார்கள். காரணம் என்ன? எல்லோருக்கும் மத்தியிலே புரிந்துணர்வு இல்லாததன் காரணமாக பிரிகின்றார்கள். பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தை பார்த்தால் பிரிந்து காணுகின்றார்கள், ஒருவரை விமர்சிக்கின்ற அளவுக்கு அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? ஒருவருக்கு ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் செயற்பட்டார்கள். குடும்ப வாழ்வை பார்த்தால் கணவன் எங்கேயோ வாழுகின்றார், மனைவி தங்களுடைய வீட்டிலே வாழுகின்றார்கள், பிள்ளைகள் இன்னும் ஒரு இடத்திலே இருக்கின்றார்கள். காரணம் என்ன? விசாரித்து பார்த்தால் அனைவர்களுக்கு மத்தியில் புரிந்துணர்வு இல்லை. பெற்றோர்களை பார்த்தால் நிறைய பெற்றோர்கள் பாதையோரங்களிலே தங்குவதற்கு இடமில்லாமல் அவர்கள் பாதையோரமாக தங்கிக் கொண்டு திரிகின்றார்கள். பிள்ளைகளை பார்த்தால் லக்ஷரி வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியிலே புரிந்துணர்வு இல்லாமல் போனது சகோதரர்களே. அதே போன்று வயோதிபர்களை வாலிபர்கள் மதிக்காமல் அவர்களை தள்ளிவிடுகின்றார்கள், சமுதாயத்திலிருந்து ஒதுக்குகின்றார்கள். காரணம் என்ன? எப்படி நாங்கள் வயோதிபர்களோடு நடக்க வேண்டும், வாலிபர்களுக்கு மத்தியில் எப்படி நடக்க வேண்டும் என்ற புரிந்துணர்வு இல்லாததன் காரணமாக அவர்களுடைய தொடர்புகள் அற்றுப்போகின்றதை பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியாக சமுதாயத்திலே எப்பொழுதெல்லாம் புரிந்துணர்வு அகற்றப்படுகின்றதோ, புரிந்துணர்வு இழக்கப்படுகின்றதோ அந்த நிமிடத்திலிருந்து சமுதாயம் சீர்குலைந்து செல்கின்றதை நாங்கள் காண முடிகின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் அனைவர்களும் சகோதரர்கள், அவர்கள் ஒருவருக்கொருவர் நேசம் வைக்கக்கூடியவர்கள். நபிகளார் சொன்னார்கள், மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்துஹிம் வ தராஹுமுஹிம், முஃமின்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் நேசம் வைப்பதற்கு, ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டுவதற்கு உதாரணம் எப்படி தெரியுமா? கமஸலில் ஜஸதில் வாஹித், ஒரே உடம்பை போன்றவர்கள். இதஷ்தகா மின்ஹு உதுபுன் ததாஅ லஹு சாயிரல் ஜஸதி ஃபிஸ்ஸஹரி வல் ஹும்மா. நபிகளார் சொன்னார்கள், ஒவ்வொரு முஃமினும் இன்னொரு முஃமினோடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு முஃமினுக்கு கஷ்டம் வருகிறதா, அவனுடைய கஷ்டத்திலே அடுத்தவன் போய் பங்கு கொள்ள வேண்டும். புரிந்துணர்வோடு நாங்கள் செயலாற்ற வேண்டும். சகோதரர்களே, நம்முடைய உடம்பிலே ஒரு
உறுப்பு காயப்பட்டு விட்டால், ஒரு உறுப்பிலே ஒரு நோவு ஏற்பட்டு விட்டால் எப்படி நம்முடைய அனைத்து உறுப்புகளும் சேர்ந்து இரவிலே தூங்க முடியாமல் விழித்திருக்கும், அதே போன்று அதனுடைய வேதனையை அனைத்து உறுப்புகளும் எப்படி உணருமோ அதே போன்று நம்முடைய இன்னொரு முஸ்லிம் சகோதரனுக்கு ஏதாவது ஏற்பட்டு விட்டால் எங்களுடைய உள்ளமும் தயங்க வேண்டும், எங்களுடைய உள்ளமும் அதற்காக வேண்டி உணர்ச்சி பெற வேண்டும். சகோதரர்களே, இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, புரிந்துணர்வு மிக்க வாழ்வுதான் ஒளிமயமான வாழ்வு என்ற அடிப்படையை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே போட்டுக் கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் சமுதாயத்திலே சிறுவர் முதல் வயோதிபர் வரை தங்களுடைய கட்டங்களுக்கு ஏற்றவாறு, தங்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு எந்த முறையில் புரிந்துணர்வோடு நடக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய வாழ்க்கை மிகச் சிறந்த முறையில் அந்த வாழ்க்கை வட்டம் சுத்தும் என்பதை நீங்கள் நடைமுறையினூடாக அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள், கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நம்முடைய முஸ்லிம்கள் கூறுகளாக பிளவுபட்டு அந்நிய சமுதாயம் நம்மை பார்த்து கேவலமாக பேசுகின்ற அளவுக்கு நம்முடைய சமூகம் பிரிந்து போய் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அவர்கள் விசாரிக்கின்றார்கள், உங்களுடைய இந்த குழு பிரிந்திருக்கிறது அல்லவா, காரணம் என்ன என்று கேட்டால் புரிந்துணர்வு இல்லை. சகோதரர்களே, புரிந்துணர்வு இல்லை என்பதை, முஸ்லிம் சமுதாயத்துக்கு புரிந்துணர்வு இல்லை என்பதை அந்நியர்களிடம் போய் எப்படி சகோதரர்களை சொல்லுவது? அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒன்றை இறுதியாக சொல்லுகின்றேன். இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய காலி கோர்ட்ஸ்களிலே போய் பாருங்கள். கணவன் மனைவி மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்காக வேண்டி நிறைய பெண்கள், நிறைய ஆண்கள் விவாகரத்து கோரி அவர்கள் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அனைத்துக்கும் காரணத்தை பார்த்தால் காதிமார்களிடம் கேட்டு பாருங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், விவாகரத்து பெறுகின்ற அளவுக்கு, தலாக்கிலே போய் முடிகின்ற அளவுக்கு ஏதும் எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் நடக்கவே இல்லை. இருவருக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு கோளாறின் காரணமாகத்தான் விவாகரத்தை கோரி வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி காதிமார்களை சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். புரிந்துணர்வு என்பது உங்கள் ஒவ்வொருவருடைய உள ரீதியாக உள்ளத்திலே இருந்து ஊட்டெடுக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு கொஞ்ச காலம் வாழ்வதற்காக வேண்டி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அமார் உம்மதி மா பைன 60 வ 70, 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம்தான் என்னுடைய உம்மத்துடைய வாழ்க்கை காலமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, வாழுகின்ற இந்த கொஞ்ச காலத்தில் புரிந்துணர்வு இல்லாமல் தன்னுடைய சுயநலத்தை மற்றும் பார்த்து நான் மாத்திரம் இந்த உலகத்திலே நல்ல முறையில் வாழ்ந்து மரணித்து விட்டால் போதும் என்ற சுயநலத்தோடு வாழாமல் நான் எப்படி சந்தோஷமாக வாழ விரும்புகின்றேனோ, நான் எப்படி பிரச்சனைகளுக்குள் சிக்காமல் வாழ விரும்புகின்றேனோ அதே போன்று ஏனைய சகோதரர்களும், ஏனைய நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய அயலவர்கள், நம்முடைய சமூகத்தார்கள், நம்முடைய கிராமத்தார்கள், நம்முடைய நாட்டு மக்கள், உலக மொத்தத்திலே ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஒரு நல் மனப்பாங்கு நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் வந்து எல்லா சந்தர்ப்பங்களிலும் இடத்துக்கு ஏற்றவாறு இந்த இடத்திலே நான் எப்படி நடந்து கொண்டால் அது நல்ல முறையில் அமையும் என்பது விஷயத்திலே உலக விடயங்களிலே மிக நுணுக்கமாக அந்த புரிந்துணர்வோடு நாங்கள் நடந்து இந்த உலகத்திலேயும் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்ந்து நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கிய பயணத்தை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முயற்சிப்போமாக. எனவே யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் புரிந்துணர்வோடு சமூகத்திலே நடந்து கொள்வதற்குரிய அந்த பாக்கியத்தை நீ ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நல்ல புரிந்துணர்வோடு மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து நாளை மறுமையில் நல்லவர்களுக்காக வேண்டி, முத்தகிங்களுக்காக வேண்டி, இக்லாசுடன் வாழுகின்ற தக்குவாவுடன் இருக்கின்ற சமுதாயத்தினர்களுக்காக வேண்டி அல்லாஹ்வினால் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த மாபெரும் சுவர்க்கலோகத்தை அடைவதற்கு நாங்கள் முயற்சிப்போமாக. இதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.